Hello friends, welcome to Deepthi's Apparel and Appearance. So இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் யூஷுவலாக ஃபாலோ பண்ணுற ஸ்டைல் தான். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ரீக்ரியேட் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் ஆல்ரெடி டோன் பண்ணியாச்சு, மாய்ஸ்சர் பண்ணியாச்சு, பேசிக்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ எடுத்தோடனே நான் வந்து ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். ஸோ எடுத்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா யூஷுவலாக பண்ணுறது தான் ஐப்ரோ. அந்த மாதிரி ஸ்பூல் வச்சு நல்லா கோம் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஐப்ரோஸில் வந்துட்டு நம்ம அந்த ப்ரஷ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துட்டு எப்படி ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் நான் அந்த வீடியோவை ஐகார்டில் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய லுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதோட என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், இல்லைனா ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐப்ரோஸையும் 2 ஐப்ரோஸையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போவுமே பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நான் இந்த ஐப்ரோஸ்க்கு வந்துடுவேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் மாய்ஸ்சரைசரும் அதை கொஞ்சம் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். அந்த டைமில் இந்த ஒர்க்கை நம்ம முடிச்சிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நம்ம ஐ ஷேடோலாம் போடும்போது அந்த ஷேடோஸ்லாம் கீழே விழுகும், மறுபடியும் வந்து டச்சப் பண்ணும் கீழே. ஒரு வேளை நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம், அதனால தான் இந்த ஸ்டெப்பை நான் இப்போ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் முடித்தாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஐப்ரோஸை ஹைலைட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு லுக்கும் இருக்குது. ஐப்ரோஸ் ஹைலைட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணியே ஆகணும்னு கிடையாது. பட் இது கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக எடுத்து காமிக்கும். ஐப்ரோஸ் ஹைலைட் பண்ணும்போது நல்லா எடுத்து காமிக்கும். ஸோ அதனால தான் நான் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணாமல் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட ஐப்ரோஸை இன்னுமே ஷேப்டாக காமிக்கும். இந்த மாதிரி நம்ம கீழே பண்ணும்போது நம்மளோட ஐப்ரோஸோட ஆக்சுவல் ஷேப் வந்து அதில் இன்னும் நல்லா தெரியும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கன்சீலரை வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஐஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளோட டார்க் ஐஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். இன்னொன்று என்னென்னா நம்மளோட ஐப்ரோஸ் வந்து நல்லா ஹைலைட்டடாக தெரியும். அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து நான் ஒரு டைம் பவுடர் செட் பண்ணுவேன். ஸோ இந்த மெத்தட் எதுக்கு அப்படின்னா, இந்த ஸ்பாஞ்ச் வச்சு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்பாஞ்ச் வைக்கும்போது எக்ஸஸாக இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் அதை அப்சர்வ் பண்ணிவிடும். அதுக்காக தான் வந்து ஸ்பாஞ்சில் வச்சு லைட்டாக இது ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஸ்பாஞ்சில் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற க்ரீம்ஸை வந்து அது கொஞ்சம் எடுத்து விட்டுரும். அதுக்காக தான் பண்ணுறது. எப்போவுமே பார்த்திங்கன்னா க்ரீமை வந்து அளவாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு இன்கேஸ் வந்து ஹீட்டில் மெல்ட் ஆகுதோ, இல்லை நம்மளோட ஸ்கின்னில் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயில் செக்ரேட் ஆகிற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் அது கேக்கி ஆகிடும். அப்புறம் அங்கங்கே திட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் நிறைய க்ரீம் போட அது இன்னும் ஆக்வர்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் அந்த க்ரீமை வந்து அளவாக யூஸ் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஸ்பாஞ்சை வச்சு எடுக்கும்போது ஸ்பாஞ்சில் பாதி க்ரீம் போயிடும். ஸோ இந்த மாதிரி கன்சிலர் போட்டுட்டு நம்ம பவுட்ரு வச்சு ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுங்க. இந்த மெத்தட் எதுக்குன்னா, நம்ம ஐஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாரோட ஐஸ்லேயும் வந்து லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் யாருக்கும் இருக்காது. ஆனால் வந்து நமக்கு பவுடர் போடும்போது அது கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கிடைக்கும். நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நல்லா செட் ஆகிட்டு கொஞ்சம் கம்மியாக காமிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பவுடர் வச்சு செட் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நான் பேசிக்கான கலர் எடுத்துகிட்டு, நம்மளோட ஸ்கின் கலரே எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ரீஸில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பேசிக், இதை தான் வந்து பேசிக்கு. ஸோ இது முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஐ ஷேடோக்கு நம்ம என்ன கலர் கொடுக்கணுமோ அந்த கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், யூஸ்வலாக சீரியல் ஆக்ட்ரஸ் வந்து எப்படி மேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க மேக்ஸிமம் வந்து பிங்க்கு இல்லைனா நார்மல் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து வேறு எந்த ஒரு கிளிட்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நார்மலான மைல்டான பிங்க் கலர், அவ்வளோதான். ஸோ இந்த பிங்க்கில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பிங்க் தான் யூஸ் பண்ணுவேன்னு கிடையாது. பிங்க்கில் இருக்கிற 2-3 கலர்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் தெரியல அப்படின்னா இன்னொரு கலரை மிக்ஸ் பண்ணி நான் அதில் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ஒரு
ஒரு ஒரு மிக்ஸ்டு கலர் கிடைக்கும் நமக்கு. அதில் ஒரு கலர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான். ஸோ ரொம்ப ஒரு கலர் இதுதான் கலர் அப்படின்னு தெரியாது நமக்கு. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி கொடுக்குறது. இன்னொன்று வந்து என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் கொடுக்குறது. ஏன்னா ஒரு கலர் தான் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு எந்த கலர் வேணாலும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். அது நம்மளோட ஐடியாஸ் மட்டும்தான். ஸோ இதே மாதிரி 2 ஐஸ்லேயும் வந்து மாற்றி மாற்றி பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரே ஐஸில் மட்டும் ஒன்றா கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு ஐஸில் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு ஐஸுக்கு போகும்போது எந்த ஸ்டெப்பு எப்போ பண்ணோன்னு நமக்கு மறந்துடும். அது நம்ம தான் பண்ணியிருப்போம். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஐஷேடோ அப்ளை பண்ணோம், எந்தெந்த கலர் மிக்ஸ் பண்ணோம் கண்டிப்பாக நமக்கு தெரியாது. இப்போ எனக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற பிங்க்கையோ இல்லை கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கிற பிங்க் இல்லை பீச் கலரில் இருக்கிறத கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு கலர் நமக்கு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஐஷேடோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைட்டாலாம் இல்லை, ஓரளவுக்கு தான். பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், மைல்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து போட்ட மாதிரியே இருக்காது, பட் நீட்டான ஒரு லுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ போட்டுட்டு இப்போ காஜல் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். காஜல் ஃபில் பண்ணிவிட்டு மறக்காமல் காஜல் போடுங்க. அதே மாதிரி கீழேயும் போடுங்க, மேலேயும் போடுங்க. அப்போ தான் ஒரு என்ன சொல்கிறது, ஐஸ் வந்து ஃபுல்ஃபில்டாக தெரியும் நமக்கு. ஐஸ் மாதிரியே தெரியும், நல்லா பெருசாக தெரியும். ஸோ அதுவும் இது மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பெரிய கண் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய போடும்போது, பெரிய ப்ராடான லைன் போடும்போது இன்னுமே வந்து கண் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ சின்ன கண்ணாக இருக்கிறவங்களுக்கு சின்ன லைன், ரொம்ப தின்னான ஒரு லைன் கொடுங்க, அது போதும். நீங்கள் காஜல் யூஸ் பண்ணலைன்னா ஐலைனரில் வச்சு ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு விடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம வந்து காஜல் எப்படி அப்ளை பண்ணோம் அதுவும் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஐஷேடோவில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் ஷேடோவே எடுத்து மேலே இந்த மாதிரி ஒரு லைன் போடும்போது நமக்கு வந்து காஜல் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்ம வந்து இன்கேஸ் நம்ம அழிச்சா கூட போகாது, அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் நமக்கு வந்து நிற்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐலைனர் போட்டுக்கிறேன். லிக்விட் ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி ஐஸ் ஃபுல்லாக போடுறேன். நான் வந்து கொஞ்சம் ப்ராடாக தான் போடுறேன். ஏன்னா ப்ராடாக போட்டால் தான் என்னோடய கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். கீழே நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி மேலேயும் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எடுத்தோடனே சென்டரில் ஒரு கார்னர்லேருந்து போடாதீங்க. அதுவும் நம்ம செல்ஃப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போடணும். நம்ம ஏன்னா ஒரு கண்ணில் பார்த்துட்டு அரை கண்ணில் பார்த்துட்டு தான் போடணும். ஸோ அதனால் செல்ஃப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னர் கார்னர் வரைக்கும் உள்ளே வந்துக்கோங்க. ஸோ என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நோஸ் பியர்சிங் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய நோஸ் பியர்சிங் பார்த்திங்கன்னா நான் வந்து காலேஜ் பண்ணும்போதே பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன். இப்போ கேர்ள் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கேர்ள் பண்ணும்போது நம்மளோட லேஷ் வந்து கொஞ்சம் தூக்கி வரும், அதுக்காக தான் கேர்ள் பண்ணுறது. ஸோ கேர்ள் பண்ணிக்கோங்க. கேர்ள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற ஸ்டெப்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா மஸ்காரா போட்டு நம்ம கேர்ள் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரைமர் நான் போட்டுட்டேன். நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலி ப்ரைமர் போட்டதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் மஸ்காரா ஒரு டைம் போட்டுக்கிறேன். ஸோ லேஷ் வந்து நான் எப்போவுமே கடைசியாக தான் வைப்பேன். ஏன்னா லேஷ் வந்து ஃபைனல் டச்சப்பாக தான் கொடுக்கணும். ஸோ அதனால் அதை லாஸ்ட்டாக முடிச்சுக்கலாம். ஸோ மஸ்காரா போட்டு முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் மேக்கப் போயிடலாம். ஸோ மறுபடியும் சொல்லிட்டு இருந்தேன், விட்டுட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து கலர் கரெக்டர் பண்ணிகிட்ருக்கேன். கலர் கரெக்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் போயிடலாம். ஸோ நோஸ் பியர்சிங் பற்றி கேட்டிருந்தாங்க. மூக்குத்தி, வேறு எதுவும் இல்லை, மூக்குத்தி தான். என்னோடய மூக்குத்தி பார்த்திங்கன்னா நான் வந்து காலேஜ் வந்து செகண்ட் இயர் முடித்து தேர்ட் இயர் பண்ணும்போது நான் குத்திட்டேன். ஆக்சுவலி அந்த டைமில் பார்த்திங்கன்னா 2007 இல்லை 8ன்னு நினைக்கிறேன். 2008 நான் பண்ணது. 10 இயர்ஸ் 11 இயர்ஸ்க்கு மேலே ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் கிடையாது. மூக்குத்தி ஆக்சுவலி அவுட் ஆஃப் ஃபேஷன் தான். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப என்ன சொல்கிறது, பட்டிக்காடு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியாஸ் இருந்துச்சு எல்லாத்துக்கும். பட் இப்போ வந்து ஒரு 4-5 இயர்ஸாக வந்து அது ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் சிட்டி கேர்ள்ஸே நிறைய பேர் பியர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளோட ஐடியாஸ் தான். நம்ம அதை எப்படி காமிக்கணுமோ அப்படி காமிச்சிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்டட்டெல்லாம் இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் இந்த மெத்தட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 கலரை வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மட்டும்தான். நம்மளோட கலரை நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கலர் அப்படின்னு ஒரே கலரை வந்து
பிடிச்சி கன்ஃபார்மாக வச்சுட்டு இல்லாமல் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து இப்போ நிறைய பேருக்கு பண்ணுறதுனால நான் என்னோடய இதுக்குன்னு நான் தனியாக எடுத்து வச்சுக்கல, அதுதான் உண்மை. அப்புறம் நான் மறந்துட்டேன், என்னோடய இது என்னென்னு மறந்துட்டேன். இப்படியே யூஸ் பண்ணி பழகிட்டேன், அவ்வளோதான். ஸோ ப்ரஷ் வச்சு நல்லா வந்து டேப் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஒரே இடத்துல இல்லாமல் கண்டினியூஸாக இது பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் இதை வந்து நிறைய கட் பண்ணிட்டேன், ரொம்ப நேரம் இதை நான் பிளெண்ட் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு இடத்துல நிறையா இருக்குன்னா அதை அப்படியே இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அங்கே போயிடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டாட் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா உடனே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, இல்லைன்னா அது அங்கே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல மட்டும் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து டப்புன்னு அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுங்க. இன்னொன்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையா டாட் வச்சா அதுக்கப்புறம் அந்த இடம் முடித்தோடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நெக் அரவுண்டு, நம்மளோட இயர்ஸு, பேக் நெக்கு. ஸோ இந்த மாதிரி சாரீலாம் போடும்போது பேக்கில் வந்து கழுத்து கண்டிப்பாக தெரியும். ஸோ பேக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணும். ஸோ நான் இதை வந்து நிறைய கட் பண்ணிட்டேன், ஏன்னா நான் ரொம்ப நேரம் பண்ணுவேன் அதனால். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ வந்து லூஸ் பவுடர் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். இந்த லூஸ் பவுடரில் ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, நான் லைட்டாக தான் கொடுப்பேன் என்னோடய ஸ்கின்னுக்கு. ஏன்னா என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னு. பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கொஞ்சம் பவுடர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்து நம்மளோட ஸ்கின்னோட நல்லா செட் ஆகிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. மேலே இருக்கக்கூடிய நிறைய ரிங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மறைஞ்சு கொடுக்கும். அதுக்காக தான் நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும், மேட் ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் லூஸ் பவுடர் இல்லைன்னா உங்களோட டோன் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டோன் வருதோ அந்த டோன் பவுடர் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா பிரைட்னஸாக கிடைக்கும். அதே மாதிரி டஸ்கி ஸ்கின் இருக்கிறவங்க அவங்களுக்கான டோனை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக ஒயிட் பவுடரோ இல்லை எல்லோ பவுடரோ யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி க்ரே கலராக தெரியும், இல்லை க்ரே கலராக ஒரு மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து என்னோடய ஹைலைட்டட் ஏரியாஸாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து கான்ட்ரு யூஸ் பண்ணல, இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு எங்கே ஹைலைட் வேணுமோ அங்கே மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஹைலைட்டிங் அப்படிங்கும்போது இந்த கண்ணுக்கு கீழே அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது, ஆக்சுவலி அது அப்படி பண்ண வேண்டாம். அந்தளவுக்கு நமக்கு போட்டு அப்பணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வேணுங்கிற இடத்துல எப்படியும் நம்ம இதை வச்சு எடுக்க போகிறோம், அதுக்கு வந்து நம்ம அவ்வளோ கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ நமக்கு வேணும்னா இன்னொரு டைம் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு போடுறது தான் வந்து கரெக்ட் மெத்தட். ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். போட்ட மாதிரியே தெரியாது. இப்போ நம்மளோட ஸ்கின்னை தொட்டு பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு உங்கள் கையிலையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ எக்ஸஸாக எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வரவே வராது. ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இது இன்னொரு முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்து தேவையில்லாமல் அது என்ன சொல்கிறது, பெயிண்ட் அடித்த மாதிரி அப்பிட்டு வர வேணாம். அது ஒரு மெத்தட் இருக்குது, அது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன், மூக்குத்தி குத்தும்போது வலிச்சுதா அப்படின்னா கண்டிப்பாக வலிச்சுது. நான் வந்து அப்போது சொன்ன மாதிரி இப்போ வந்து நமக்கு அந்த பெயின் தெரியாமல் இருக்க க்ரீம்லாம் இருக்குது. பட் நான் அப்போ வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வந்து பியூட்டி பார்லரில் கூட குத்தலை, அந்த டேட்டூஸ் இதிலலாம் பண்ணுவாங்களா அங்கே போய் கூட குத்தலை, ஆசாரிட்ட தான் குத்தினேன். அவங்க கையில் தான் குத்துனாங்க. பயங்கரமாக வலிச்சுது. ஆனால் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப நாள் கேட்டு எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. இருந்தாலும் நானே போயிட்டு அம்மா கூட போயிட்டு குத்திட்டு வந்துட்டேன். ரொம்ப வலிச்சுது. ரத்தம்லாம் வரலனா, பட் பயங்கரமாக வலிச்சுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சா நான் எல்லாமே போட்டுக்குவேன். இன்னொன்று என்னென்னா, நான் யார்கிட்டையும் எனக்கு இது பிடிச்சிருக்கா நல்லா இருக்கான்னு கேட்கவே மாட்டேன். நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கவே மாட்டேன். அவங்க எதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அந்த ஐடியா போயிடும். அதனால் நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். ஸோ இப்போ நான் ப்ளஷ் மட்டும் இன்றைக்கி நான் போட்டுக்கிறேன். ப்ளஷ் போடும்போது மேக்ஸிமம் நான் சீக்ஸ் கிட்ட கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் சீக்ஸ் கிட்ட கன்சிடர் பண்ணுறேன். மேக்ஸிமம் இங்கெல்லாம் சீக்ஸை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ லைட்டாக தான் கொடுக்குறேன். இன்கேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா லைட்டாக வந்து லூஸ் பவுடர் எடுத்து மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் எகெயின் நான் லூஸ் பவுடர் எடுத்துகிட்டு மேலே வந்து கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறையா ஆன்டிக் பீசஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பெரிய பெரிய மூக்குத்தி போடுறாங்க. நயன்தாரா மேடம் கூட நிறையா போடுறாங்க. நிறைய ஒரு ஆன்டிக் லுக்கை க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப மாடர்னாகவே இருக்குது, ட்ரெண்டியாகவே இருக்குது அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு அது கலட்டி மாட்டுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது.
ஸோ அதனால் நான் அதை கலட்ட விரும்பலை. அதை ட்ரை பண்ணவும் ரொம்ப ஆசை. பட்டு ஒன்ஸ் ஒரு டைம் வந்து மாற்றினேன், அதை போடுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால் நான் அதை கலட்டுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன். ஸோ இப்போ லைட்டாக ஹைலைட்டர் மட்டும் நான் எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன், கையிலே பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ப்ரஷ் வச்சு ஐப்ரோஸ்க்கு கீழே அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் நோஸ்க்கு வந்து நான் எதுவுமே பண்ணல. பட் என்னோடய நோஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதனால் அது கொஞ்சம் கான்ட்ரு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து கான்ட்ரிங் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபேஸை வந்து ஸ்கல்ப்டாக காமிக்கணும், ஒல்லியாக காமிக்கணும் அப்படிங்கிறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய ஃபேஸும் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும், எனக்கு அந்த மாதிரி பிடிக்கலாம். அதனால் நோஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக வந்து பிங்க் கலரே எடுத்து என்னோடய ஐக்கு அண்டர் ஐஸில் லைட்டாக ஒரே ஒரு சின்ன லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹைலைட் எடுத்து என்னோடய இன்னர் ஐஸில் கொஞ்சமாக தான் வைக்கிறேன், ரொம்ப கூட வைக்கல. அதே மாதிரி 2 ஐஸ்லேயும் லைட்டாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லுக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக என்னோடய கான்ட்ரு பவுடர் எடுத்துகிட்டு, பவுடர் மட்டும் தான் எடுக்கிறேன், நான் க்ரீம் எடுக்கலாம். ஸோ கொஞ்சமாக கான்ட்ரிங் பவுடர் எடுத்துகிட்டு என்னோடய நோஸோட இந்த சைடில் லைட்டாக சைடில் இப்படி 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 போட்டுக்கிறேன். ஸோ தட் என்னோடய நோஸ் வந்து கொஞ்சம் ஒல்லியாக தெரியும். ஸோ உங்களோட நோஸ் கான்ட்ரிங் நிறைய மெத்தட் இருக்குது. உங்களுக்கு அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நோஸ் கான்ட்ரிங் பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ எப்படி கான்ட்ரு பண்ணலாம் நோஸ்க்கு அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் லிப்ஸு வந்து லிப்ஸ்டிக் போடுறேன். ஸோ ஒரு பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே எடுத்தோன்னா லிப் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து கலரிங் ஃபில் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப லைட் கலராக தான் போடுறேன். உங்களுக்கு நியூட் ஷேட் வேணும்னா நியூட் ஷேட் ட்ரை பண்ணலாம். ஸோ லைட் பிங்க் கலர் நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு பீச்சி கலரில் நான் பீச்சி பிங்க்கில் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் லைட்டாக என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிறத எடுத்துகிட்டு என்னோடய இன்னர் அந்த கார்னரில் வந்து லிப்ஸோட இன்னர் கார்னர் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் ஒரு ஷேட் அதிகமாக இது பண்ணுறேன், கொஞ்சமாக போடுறேன். ஸோ அப்போ வந்து என்னோடய லிப்ஸு வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் பார்க்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஷேப்பும் நல்ல ஒரு லுக்கும் கிடைக்கும் லிப்ஸுக்கு. ஸோ அதனால் நான் அப்படி பண்ணுறேன். ஆக்சுவலி இது ஆம்பேர் லுக் கிடையாது, அது வேறு இது வேறு. கொஞ்சம் அவுட்லைனை மட்டும் மார்க் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா லுக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம். லைட்டாக நான் ஃப்ரண்ட்டு மட்டும் தான் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ ஒரு சின்ன ஃப்ரண்ட் ப்ரைடு போடுறேன், ரோப் ரைடிங். ஸோ இதுவும் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோஸ் நிறையா இருக்குதுங்க ஹேர் ஸ்டைலில். அதுவும் இருக்குது, போய் பார்க்குறவங்க பார்க்கலாம். நான் கண்டிப்பாக வீடியோஸில் கொடுக்குறேன், என் கார்டில் கொடுக்குறேன். ஸோ முடிச்சுட்டு இங்கே ஒரு சின்னதாக ஒரு பின், ஒரு கிளட்ச் கொடுத்திக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி அனதர் சைட்லேயும் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிளட்ச் கொடுத்திக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா லுக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி என்னோடய பழைய வீடியோஸ் நிறையா இருக்குது, உங்களுக்கு வேணும்னா உள்ளே போய் பாருங்கள். அதே மாதிரி நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதுலேயும் போய் பாருங்கள். வேறு அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், வேறு ஏதாவது லுக்கு வேணும், பியூட்டி டிப்ஸ் வேணும், எப்படி ஒருத்தவங்க வந்து ஆலிவேரா ஜெல் போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆயிலி ஸ்கின்க்கு. கண்டிப்பாக ஆலிவேரா ஜெல் ஆயிலி ஸ்கின்க்கு போடலாம், ட்ரை ஸ்கின் மட்டும்தான் போடணுன்னு கிடையவே கிடையாது. ஆலிவேரா அப்படிங்கிறது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேச்சுரல் காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அது எல்லாருமே கண்டிப்பாக போடலாம். ஸோ உங்களுக்கு அதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் வீடியோவாக போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், பிந்தி வச்சு லுக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.